கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தின மருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே தாவீதின் சங்கீதம் 23 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. அப்போ நான் பயப்பட மாட்டேன் என்று அவர் சொல்வதற்கு காரணம், உலகத்திலே பெரும்பாலும் எல்லா மனிதர்களுமே கிட்டத்தட்ட ஒரு காரியத்துக்கு பயப்படுவார்கள், மரணம். அந்த அந்த மரணம் என்பதை ஈருளாக இவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட மரணம் என்ற ஈருளுக்கு நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாரு? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்போது அந்த பயப்படாமல் தைரியமாக போல்டாக அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறாரு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வெளிச்சம். அப்போது தன்னோடு கூட இருக்கிற தேவனை குறித்தான ஒரு வெளிப்பாடு என்ன? அப்பொழுதே அவர் சிலுவை குறித்து அவருக்கு கிடைச்சிருக்கலாம் ஒரு நல்ல வெளிப்பாடு. என்னோடு கூட இருக்கிற என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், எபிரேயர் எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். 2 அதிகாரம் 14-15, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் மனுஷ சாயலானார். அந்த இடத்துல அதில் ஒன்று போட்டிருக்க, ஒரு காரியம் போட்டிருக்கும். என்னென்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று. அப்போது இவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு வெளிப்பாடு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தின் மூலமாக அழிக்கிறார் என்ற அந்த வெளிச்சம், ஒரு முற்போக்கு சிந்தனை அவருக்குள்ளே வந்திருக்கும், தாவீதுக்குள்ளே. அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராமா? மரணத்துக்கு அதிகாரியானவனையே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழிச்சு போட்டார் என்று. இரண்டாவது அவருக்கு ஒரு கிடைச்சிருக்க ஒரு வெளிப்பாடு நான் நினைக்கிறேன், ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரிலிருந்து அவர் எழும்பினாராமா, இனி மரணம் அவரை ஆளுகை செய்ய முடியாது என்று. அப்போ மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஜெயித்தவரும் அவரே. அப்படிப்பட்டவர் மேலே எந்த காலத்திலும் இனிமேல் மரணம் அவரை தொட முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அப்போது நாம் மரணத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடு இருக்கிறவர் அப்படி. என்னோடு இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே நான் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேன். அடுத்து, அவர் இனிமேல் மரிப்பதே கிடையாது. அவர் சதா காலங்களில் உயிரோடு தான் இருக்க போகிறார். ஆகவே அவரை எந்த சூழ்நிலையிலும் மரணம் இனிமேல் தொடப்போவதே இல்லை. அப்படிப்பட்டவர் என்னோடு இருக்கிறபடினால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்குள் இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்ற வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு தாவீதுக்கு முன்பே கிடைத்திருக்கிறது. ஆகவே தான் அந்த வசன வெளிப்பாட்டில் வந்த தைரியத்தில் தான் இந்த வார்த்தை எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்கும் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த தெய்வம் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழித்தவர். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் எதிர்கொள்கிற எந்த சூழ்நிலையிலும் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண இருளின் ஆவிகள் எந்த விதத்தில் நம்மை தொடுவதில்லை, ஆளுகை செய்வதில்லை. நாம் பயத்துக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தரை குறித்தான வெளிச்சத்தில் வாழ்வோம், வெற்றி வருவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடர். பரலோக பிதாவே, சங்கீதம் 23 தாவீதுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை எங்களுக்கும் தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஆமாண்டவரே, எந்த மரண இருளின் அதிகாரத்தில் கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமாகிய நீர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறீர். மரணம் உங்களை இனிமேல் ஆளுகை செய்வதே இல்லை. மரணத்துக்கு அதிகாரியானவனை சிலுவையிலே நீங்கள் அழித்து விட்டீங்கப்பா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே இன்னும் நாங்கள் வாழட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விஷயத்தில் பயமின்றி வாழத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை குறித்தான இன்னும் வெளிப்பாடு ஆண்டவரே உண்டாவதாக.
தொடர்ந்து எங்கள் வாழ்வில் கர்த்தாவே அந்த வெற்றியின் சிந்தனை எங்களுக்குள்ள அதிகமாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.